கிளாராவோட பொண்ணுண்ணா. கிளாராமா மகளா நீயே? அடே சத்தியா நீயே? அடே அதே வளர்த்தி அதே முகச்சாடா. வா 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 உள்ள வாங்க, வா உள்ள வா. உங்களெல்லாம் பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு. உங்களுக்கு எங்கள் அம்மாவை தெரியுமா? தெரியுமாவா? இந்த காட்டில் கொஞ்ச நெஞ்சனா மிச்சம் இருக்குதுன்னா இது அவங்க செஞ்ச வேலையினாலதாம்மா. எங்களெல்லாம் ஒன்று சேர்த்தி நல்லது கெட்டது சொல்லி போராடணும்னு ரோசனை சொன்னதே அம்மா தானம்மா. நீ அமெரிக்காவில் தானே கண்டு படிச்சுட்டு வர்ற? அங்க அம்மா. நான் அமெரிக்காவில் படிக்கலையே. அமெரிக்காவுக்கும் அம்மாவுக்கும் என்ன இருக்கு? இங்கே தான் போராட்டத்தில் அம்மாவை கொண்டுட்டாங்கன்னு. அவங்க தெய்வம்மா. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தெய்வம் இன்னும் இங்கே தான், இந்த காட்டிலே தான் இருக்கு. எங்களுக்கு பாதுகாப்பா 1000 பேர் 1000 சொல்லுவாங்கம்மா. சில பேர் கிளாராம்மா அமெரிக்காவுக்கு தப்பிச்சு போயிட்டான்னு கூட சொன்னாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்மா. அந்த அங்கிள் அப்பளதாம்மா கேட்டேன் அம்மா எப்படி இருக்காங்கன்னு. உங்கள் அம்மா மட்டும் இல்லைம்மா, சசி சாரு, சீனிவாசன் சாரு, முருகவேலு, ஜேம்ஸு, ராபர்ட்டு எல்லாருமே இந்த காட்டில் தான்மா காவல் தெய்வமா இருக்காங்க. ஆனால் அவங்க யாராலையும் பின் பாயிண்ட் பண்ணி ஒரு திட்டவட்டமாக எதையும் சொல்ல முடியலையே. ஒரு சில பேர் அப்படி எதுவும் இல்லைன்னு கூட தான் சொன்னாங்க. அது சரிங்க மேடம், இந்த கிராமத்தால் விட்டுருங்க. ஏன்னா படிப்பறிவு இல்லாதவங்க, ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறனுங்க. அவர் உங்களுக்கு தேவையான விளக்கத்தெல்லாம் தருவாருங்க. அவருக்கும் அந்த நரவங்காந்தம் பற்றி தெரியுமா? ஏன் பள்ளி ஊருக்காரங்க சொல்லியுமே இந்த அம்மடி நம்பல? நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன்ப்பா. என் வாட்ச்மேன் கூட சொன்னான், நீங்கள் அங்கே மாட்டின்றதா. நீங்கள் பார்த்தது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எல்லாம் உண்மை. அந்த இடம் துஷ்ட சக்தி இருக்கிற இடம். இதெல்லாம் இந்த காட்டுப்பகுதியை டேக் ஓவர் பண்ண ஆசிரமம் கட்டி விட்ட கதைன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்களே. இல்லை இல்லை, அவள் சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை. இதெல்லாம் அந்த ஆசிரமம் பண்ணலை. உங்களுக்கு எப்படி எவ்வளோ ஷூராக தெரியும்? ஏன்னா ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தி ஆஷ்ரம் until last year. நான் தான் CFO. ஓ ஓகே. நான் என்ன கேட்க வந்தேன்னா, எங்கள் அம்மா, ஒய்ஃப், என் பையன் 3 பேருமே போயிட்டா. சாரி போயிட்டா. தேர் நோ மோர். 3 பேருமே ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் போயிட்டா. முதல்ல என் ஒய்ஃப் தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி புடவையில் தீப்பிடிச்சு. அடுத்தது என் பையன், கார் எக்ஸ்ப்ளோஷன். சிக்னலில் நின்றுட்டு இருந்த கார். கடைசியாக எங்கள் அம்மா கேஸ் வெடிச்சு போயிட்டா. இந்த கேஸ் லீக் ஆகி ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிறதெல்லாம் சினிமாலையும் நியூஸ் பேப்பர்லையும் பார்க்கறதோட சரி. எங்கள் அம்மா கேஸ் வெடிச்சு போயிட்டாமா. நீ பார்த்தேன்னா எல்லாமே ஃபயர் ஆக்சிடென்ட் தான். ஐம் ஸோ சாரி சார், பட் ஃபயர் ஆக்சிடெண்ட்டுக்கும் அந்த காட்டுக்கும் என்ன சம்மந்தம்? 20 years பேக் ஒரு கலவரத்தில் 40 பேர் செத்து போனா இல்லையா? 8 பேர் தானே சார்? 8 பேர் கவர்மெண்ட் சொன்ன கணக்குமா. அப்படின்னு ஒரு சில பேர் நம்புறாங்க இல்லையா? 40 பேரையும் போலீஸ் தான் கொன்னா. அதுக்கப்புறம் காட்டுத்தீ வந்தது. கிராமத்தில் தான் யாரோ போராட்டத்தை பெருசு பண்ண காட்டுத்தீ வச்சுட்டான்னு 144 கொண்டு வந்தான். அந்த காட்டுத்தீ ப்ரீ பிளான்ட். அதில் தான் அந்த 40 பேர் எரிச்சான். அந்த பாவம் தான். நீங்க சொல்றதெல்லாம் எப்படி சார் நம்புறது? இது சில மினிஸ்டர்ஸ்க்கு, போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கு, சில லோக்கல்ஸ்க்கு ஆசிரம் கொடுத்த பணத்தோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்கு. இந்த கையால் நான் இந்த கையால் தான் எல்லாத்துக்கும் பணத்தை எடுத்து கொடுத்தேன். அந்த பாவம் என்ன சும்மா விடுமா? எல்லாரையும் தீல வச்சு எரிச்சவே.
அந்த 40 பேர்ல கிளாராங்கிறவங்க இருந்தாங்களா? யாரு? அந்த கண்ணாடிக்கார பொம்னாட்டி. உனக்கு அவளை தெரியுமா? தெரியாது, ஒரு சில ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கேன். இதெல்லாம் நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் சொன்னதே இல்லை. மறைக்கணும்னோ இல்லை போலீஸுக்கு பயந்துண்டோ இல்லை. நான் யார்கிட்டையுமே பேசினதில்லை. இதெல்லாம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. இந்த பேப்பர்லாம் நீ எடுத்துட்டு போயேன். நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேம்மா. கோந்தே, உன் பேர் என்னம்மா சொன்ன? சக்தி. சாட்சா தம்பாலே நேரில் வந்த மாதிரி தோன்றுறது. நீ யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இதுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. உங்க அம்மா எங்க இருக்கா? அமெரிக்கால.